Hey guys, welcome to my channel. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கே போகிறோன்னா நம்ம ஆர்ஐ ஃபால்ஸ் தான் போகிறோம். நம்ம கூட பார்த்தீங்கன்னா பிரகாசனா, நம்ம ஃப்ரெண்டு நானுவல், நாங்கள் 3 பேர் இருக்கோம். ரெடில்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணுறாங்க. அங்கே போய் அவங்கள பிக்கப் பண்ணிட்டு அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன். இந்த இருட்டில் ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இதுவான பிறகு நான் உங்களுக்கு என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 7ஆக போகுது, சரி 6ஆக போகுது. ஓகே பை கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெல்லூர் அது சிச்சிருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெடில்ஸ் டோல்கேட் வந்துட்டோம். டோல்கேட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க. நீங்கள் வந்து இவர் தான் வந்து மகேஷ் ராஜா பகுத் மாரி உட்காந்துறாப்ல. கண்ணாடி வெஞ்சம் பண்றா. சரி என்னண்ணா அப்படி இவருதான் பிரேம் வந்து அதெல்லாம் மாப்பிள்ள தட்ட அவருதான் மாப்பிள்ள இவருதான். இவர் பார்த்தீங்கன்னா சுபாஷ் மட்டும் காணோம். இவருதான் அவரு புல்சி. இவரு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்திருக்காரு புதுசா, அவர் தான் இவரோட இன்சார்ஜ். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து போகும்போது கண்டினியூ பண்ணுறேன் நான் உங்களுக்கு. அப்படியே போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜில் வழி மாதிரி ஏறிட்டோம். வழி தெரியாத சுற்றிட்டு இருக்காங்க இங்க. இது பண்றாங்க சரியில்லை. தயவு செஞ்சு எங்களை மாதிரி வழி தெரியாம எங்களை மாதிரி சுத்தாதீங்க. நம்பாதீர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5 லிட்டர் ஒரு பெட்ரோல் போட்டிருக்கோம். ஆயில் டென்சிட்டியே இல்லை. காலங்காலத்தில் கிடைக்காது ஒன்று. ஃபுல்லாக வந்துச்சா? ஃபுல்லாகிடுச்சு. நல்லா ரீச் ஆகும். என்ன சொல்லது? இவர்தான் நாயுடு. நீ என்ன சொல்ல விரும்புறா? ட்ரிப்பை பத்தி எதனா சொல்லலாம். என்ன ஊர் ஊத்துக்கோட்டை வழியா போறோமா பெரியபாளையம் வழியா போறோமா அதான் தெரியல. இப்ப போட பார்த்தா பெரியபாளையம் போட்டிருக்கு. அப்படிதான் போறோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படியா போறோம்னு தெரியல. பெரியபாளையம் போய் போவோமா? பெரியபாளையம் போய் போதா? இல்ல கேக்குறேன். சொல்லணும்ல நீங்களாவே இருங்க. நீங்களாவே இப்ப நம்ம எங்க பத்தினா இருக்கோம்னா பெரியபாளையத்துல இருக்கோம். இங்க இருந்து லெஃப்ட் கட் பண்ணி போக போறோம். பெரியபாளையத்தை தாண்டி ஒரு 10 கிலோமீட்டர் வந்துருப்போம்னு நினைக்கிறேன். சாப்பாடு நெத்து வாங்கின்னு பாங்க, சாப்பிட யாருமே நிறுத்த மாட்டாங்க. கடை 10 கடை தள்ளி போயிடுச்சு. ஒரே ரோட தான் இருக்கு. ஏன்னா புதுசா பெண்டு கிண்டு வந்துச்சுன்னா கண்டினியூ பண்றேன் கைஸ். ஃபைனலாக நம்ம பார்த்தீங்கன்னா ஊத்துக்கோட்டை ரீச் ஆகிட்டோம். ஊத்துக்கோட்டை மெயினில் இருக்கோம் நம்ம. இன்னைக்கெல்லாம் ஸ்கூல் வச்சுருக்காங்க. கொடியாதத்துக்கு வந்துருக்காங்க. மக்களே வணக்கம். நம்ம ஆந்திரா ரீச் ஆகிட்டோம். எத்தி பண்ணிட்டது காடு. ஆந்திராவுக்கு வணக்கம். ரோட்ல என்ன பேர் போட்டு கூட படிக்க விட மாட்டேங்கிறா. பூஞ்சு ஆமா. நாங்களாபுரம் வந்துட்டோம். Guys, இதான் guys பிச்சாத்தூர் டேமா.
இப்போ பாத்தீங்கன்னா இந்த டேம் ஓபன் பண்ணா தமிழ்நாட்டுக்கு தண்ணி கட்டலாம். கொஞ்சம் ஓபன் பண்ணுங்க, நல்லா இல்லை இதுலயே தண்ணி. கௌசிக் எங்க போனாலும் நம்ம கௌசிக் வந்து கூடவே வந்துட்டு இருக்கான். கைஸ் ஜெயிச்சிட்டோமா? நம்ம ஜெயிச்சிட்டோம் கைஸ். ஒரு வழியா ஆரே ஃபால்ஸ் கண்டுபிடிச்சோம். எங்க இன்னும் எவ்வளவு தூரம்டா? 150 கிலோமீட்டர். அதான் பரம்பு. கைஸ் ஆரே ஃபால்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் கைஸ். போர்டு பிக்கா போட்டுருக்கு. டேய் வெல்கம் டு சண்டே. இது வேற சேனல்ரா. என்னடா சேனலோட இதுவே மாத்தி கொடுத்தீங்க. ஐஸ் தமிழா வா தமிழா ஐஸ் தமிழன் வந்து இப்போ வா தமிழா வாவா மாறிவிட்டு கேஸ் ஆயிட்டு அந்த மாதிரிலாம் போட ஐஸ் வழி ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப கெல்லீஜா இருக்கு. கெல்லீஜால கரடு முரடா இருக்கு. தயவு செஞ்சு வரும்போது காசு வசூல் பண்ணி ரோடு போட்டுருங்க. இல்லை வரும்போது பார்த்தீங்கன்னா நல்ல வண்டி எடுத்துனுவாங்க. டப்பா வண்டி எடுத்துன்னு வந்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டர் எடுத்துன்னு வந்தீங்கன்னா இல்லை ஸ்ப்ளெண்டரில் வரலாம். நல்ல கண்டிஷன் பைக்காக எடுத்துட்டு வாங்க. வரும்போது பழைய வண்டி எடுத்துன்னு வந்து மாட்டியாதீங்க பாதியில். நேராக தான்டா நேராக தானே. என்னடா நீங்க சொல்ல போனா எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. சொல்ல போனா எங்களுக்கு யாருமே ஒண்ணுமே தெரியாது. நாங்களே குட்டாம்பளக்குள்ள போயின்னு இருக்கோம். மசாலா கூட வழியில போயிட்டு மசாலா கொள்ள வழியா சுடுகாட்டுக்கு போயிட்டு போறடா. டேய் போட்டிருக்காங்க போடா போர்டு போட்டிருக்காங்கடா. போனுக்கு சொந்த காலத்தை போறாரு. ஆர்ஐ ஃபால்ஸ் கைஸ். நேராக அந்த ரோட்ல உள்ள வந்தீங்கன்னா ஆர்ஐ ஃபால்ஸ் போர்டே போட்டிருக்காங்க. வழி தெரியாம போயிடுவோமோ அப்படின்னு நேரம் போயிட்டு தான் வேணாம். அங்கங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் வந்து தண்ணி இங்க வருது ஸ்ட்ரைட்டா. என்னமா ப்ரோ டோக்கனா கேக்குறாங்க. மழை வந்து கவர்மெண்ட் தானே கேட்கவா? கவர்மெண்ட் தோட கிடையாது. மழை வந்து நேச்சர் எல்லாம் சுத்தமா ரோடு போட்டிருக்காங்க, கல்லு கொட்டிருக்காங்க. அது ரோடா? ஆஃப் ரோட் கல்ல கொட்டி ரோடு நாசம் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வழியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? வழி வந்து நான் என்ன சொல்றேன்னா வழி நல்லா இல்ல. ஹெலிகாப்டர் எடுத்துட்டு வாங்க வர சொல்ல வாடகைக்கு. ஹெலிகாப்டர் வந்து நம்ம வண்ணாரப்பேட்டைக்கு போனீங்கன்னா 100 ரூபாய் கிடைக்கும். வண்ணாரப்பேட்டை சந்தையிலயா? 100 ரூபாய் கிடைக்கும். ஓகே. இல்லையா நம்ம பல்லாவரம் வந்துடுங்க வெள்ளிக்கிழமை சந்தையில கிடைக்கும். 50 ரூபாய்க்கு. டைம் பார்த்தீங்கன்னா 10-11 ஆகுது. பார்த்தீங்கன்னா நம்ம டோக்கன் வந்து வாங்குறாங்க. டோக்கன் போர்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 20 ரூபா, லோக்கல் ஆளுக்கு 20 ரூபா, வெளி ஆளுகளுக்கு பார்த்தீங்கன்னா 50 ரூபாமா. 2 வீலருக்கு 50, 3 வீலருக்கு வந்து 100 ரூபா எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரே டோக்கனை வெற்றிகரமாக வாங்கியாச்சு. ஆந்திரா பர்மிட் எடுத்தாச்சியா? இன்னிலிருந்து நம்ம ஆந்திரா பாய்ஸ் இனிமேல் நம்ம ரெடியா மாறுற இந்த செகண்ட்ல இருந்து கைஸ் போதும். வந்து ரொம்ப வீடியோ லென்த்தாக போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் எதனா முக்கியமான ஸ்பாட் வந்தால் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். முக்கியமான ஸ்பாட்டுன்னு சொன்னோன்னு தான் இது இந்த இடத்துல புதுசாக போட்டிருக்காங்க. லேக் வியூ வேண்டா இரா லேக் வியூன்னு போட்டிருக்காங்க. அங்கே அந்த போர்டு இது பாலத்தெல்லாம் கிராஸ் பண்ணி வரா மாதிரி இருக்கு கைஸ். பார்த்தீங்கன்னா அடுத்த செக் போஸ்ட் வந்துச்சு. டோக்கன் வாங்கிட்டு வந்துருங்க. டோக்கன் வாங்கிட்டு வரலாம். அப்படியே கைத்து மேலே வச்சு அனுப்பிடுறாங்க பின்னாடி. பார்க்கிங்னு நினைக்கிறேன். பார்க்கிங்கா கைஸ்? பார்க்கிங் வந்து சேர்ந்துட்டாங்க கைஸ். எப்படியோ கைஸ் நம்ம உள்ள பாதியில் என்ட்ரி ஆகிட்டோம். சுத்தமுன்னு வாங்குச்சு. ஆரம்பமே எண்டு காலுக்கு போடாதீங்க நேஜி. நீங்கள் ஏன்னா பேசுங்க ஜி சார். விருப்பாக பேசுவோம். இவன் சேனலில் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எல்லாரும் ப்ளீஸ். ஏன் அபசகுணமாக தான் பேசுவியா? ஏன்னா பேசுங்கன்னா இப்படிதான் பண்ணும்போது இது பண்றோம்ல, அவ்வளோ தூக்கி போட்டுற வேண்டியதான். 100 சப்ஸ்கிரைபரு வச்சுக்கின்னு இதில் இதனால உங்கள் பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க? ஒருத்தர் கூட கிடையாது. என் பின்னாடி 110 பேர் இருக்காங்க. அம்மா சொல்லிக்க வேண்டியது. என்ன உட்கார ரிலாக்ஸேஷன் ஏரியாலாம் இருக்கு. இது குப்பெல்லாம் எத்தனை வந்தீங்கன்னா இந்த டப்பால போடுங்க. கிடையாது. இப்பதான் என்ன பண்றாங்க, காசு வாங்க ஆரம்பிச்சோன்னா எல்லாம் ரெடி. இவருக்கு இந்த இடத்த பத்தி நிறைய தெரியும். குப்பை டப்பா எல்லாமே சூப்பரா ரெடி பண்ணிட்டானுங்க.
அதுல போட மாட்டாங்களா சொல்லி வாய முடியல போட்டதே நீ தான் போன வாட்டி வரும்போது போட்ட ஞாபகம் இருக்கா? வாங்க 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 நங்கு நங்கு நடந்து வாயா. வாங்க. நீ நல்ல நீட்டமான காலை வச்சிருக்க. 2 ஸ்டெப்பு, ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுன்னா நான் 2 ஸ்டெப் எடுத்து வைக்கணும். ஏதோ ஒரு கொஸ்டின் கேக்குறாப்புல. கம்முன்னு இருக்கணும். சொல்றேன், என்னடா கேள்வி சொல்றா. Guys, எந்த ஊர்லனா கருப்பு சட்டை பச்சையா மாறுமா? சொல்லுங்க. உங்க யாருன்னா தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. கருப்பு சட்டை பச்சையா மாறும். ரொம்ப தெரிஞ்சா பெல் அடிங்க. ரொம்ப தெரிஞ்சா என்ன? பெல் பட்டன்டா. பர்சனலா DM பண்ணுங்க அவருக்கு. பர்சனலா என்ன நீ இன்ஸ்டாகிராம்ல கான்டாக்ட் பண்ணுங்க. என்னோட இன்ஸ்டா ஐடி கீழே டேக் பண்றேன். 18+ நீல இருந்து இது வீடியோ எல்லாமே 18+ தான் இதுக்கு மேல. ஆமா இனிமே 18+ போறானால ட்ரெண்ட் ஆயிடுடா. ட்ரெண்ட் ஆயிடுவா. செருப்பால வச்சிருவாங்க எங்க வீட்ல. ஆமா பாருங்க இங்க வந்து குடிக்கலாம். பீர் வாங்கி வச்சிருக்காங்க. ஸ்வீட்டா இருந்தது அது. ஆனா லாஸ்ட் சக்கரை தண்ணி குடிச்சு பீர் இருந்து போல் தண்ணி குடிச்சு இவனுக்கு ஒரு சீட் எடுத்து போடுங்க. ஓலா இருக்கான். ஹாப்பி பீஸா கண்டென்ட் நம்ம காமெடி பண்ணவே தெரியல. இங்க ஆந்திரால விக்கிறானுங்க. அவர் பேசுறாரு அவரு. அங்கதான் அதரா பாடிச்சேரியில தமிழ் சொன்னா அது இல்லடா, இது வேணா குரங்கு போட்டோ மாத்திரம் குரங்கு மூஞ்சி போட்ட பீர். ஓ மங்கி பீர். பட் நீ கிடைக்காது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்கிக்கலாம் அவர்கள். யுவராஜ் வாங்கி தருவானே போகும்போது. நான் வாங்கி தந்துட்டு வீடு நான் மாட போறாரு. இல்ல சார் இப்போ வீடியோ எல்லாம் ஆன் பண்ணி வச்சு சார்ஜ் எல்லாம் கழட்டி போட்டு போன் ஆஃப் பண்றாரு. போகும்போது என்ன எடுப்பாரு? அதுதான் என் போன் புக் பண்ணிக்கிறாரு. ஆளு மாதிரி இதா பாத காடு மாதிரி இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கும். ஏய் இப்போ நான் தான் ஆகுறேன். ஏய் 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 போற வழியில பாம்புக்குலாம் புத்தி பச்சை பாம்பு தாக்கிச்சுன்னா ஃபால்ஸோட சவுண்ட் கேக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கேக்கும்? அவங்களுக்கு கேட்கல, என்ன கேக்குது? எங்களுக்கு கேக்குது. கேக்குதா? சொல்ல விட மாட்டாரு. கைஸ் அருவியோட சவுண்ட் கேக்குது. அப்படியே அவன் கிட்ட போடா, எத்தனை போடா, கொடுக்க மாட்டியே. போன 0.5 ஜூம் அவுட் பண்ணி கிட்ட திரும்ப எடுக்க தெரியல அவங்களுக்கு. ஐயோ அசிங்கப்படுத்துறாங்க. கத்தி தொண்டை வலியுது. ஆனால் கைஸ் வழி மாதிரி வந்துடும், பைடவே தேவையில்ல. வாட்டர் ஃபால்ஸ் வழின்னு தமிழ் எழுதியிருக்காங்க. ஆந்திராவாக இருந்தாலும் தமிழ் எழுதியிருக்காங்க. அந்த போர்டு கற்றுது. இந்த மாதிரி வந்து மலை ஏறுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் பார்த்து வாங்க. வெறுங்காலில் வந்துடாதீங்க, செருப்பு போட்டு வாங்க. ஷூ பெஸ்ட்டு. ஷூ போட்டுன்னு வந்தீங்கன்னா ஓகே கைஸ். நான் இன்னும் கொஞ்சம் கிட்ட போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஆனால் அட்டைப்பட்டிலாம் கைஸ் இங்கே தூக்கி போட்டு போகிறாங்க. குப்பை தயவு செய்து போடாதீங்க இந்த மாதிரி ஏரியாவில். நல்லா இருக்கு இந்த இடம். இன்னும் கொஞ்சம் உள்ளே போகிறாங்க. எவ்வளோ தூரம் போகணுன்னு தெரியல. நம்ம கொஞ்சம் வேகமாக நடப்போம். காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கறதுக்கோசம் கைஸ் கொஞ்சம் முன்னாடி போங்க கைஸ். பாட்டு போட்டுன்னு பின்னாடி வராதீங்க என்கிட்ட. ஃபால்ஸ் வழி கைஸ். அடுத்து மூங்கில் பாலம் கைஸ். இருக்கத்திலே கொஞ்சம் டஃப்பான ரூட்டி தான். லைட்டாக ஸ்லிப் ஆனாலும் பால் தான். சேனல் ஓனராக ஒழிச்சிருவாங்க அது கைஸ். கொஞ்சம் டஃப்பு தான் நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய ஓனர் கம்பி பூச்சி நடுக்கிறீங்க. பிரேமண்ணா ஃபோன் இல்லைன்னா நான் வந்திருப்பேன் அந்த மாதிரி. ஜி என்ன ஜி விளையாண்டுக்கிறீங்க? டே பாட்டா ஜி, பாட்டா ஆஃப் பண்ணுங்க ஜி. நம்ம இப்போ அந்த வழியில தான் கைஸ் வந்தோம். எப்படி பாருங்களா, கொஞ்சம் ரொம்ப செங்குத்தாக இருக்குது. சரிக்கு மீதுனா சில்லறதான் சேரலாம் இருக்குது. க்ளீனாக இருக்குது கைஸ் வாட்ரு.
நம்ம கூட வந்தவங்களாம் கதையாக விட்டு ஓடுறாங்க. பாட்டு போட்டுன்னு அவங்க வெயிட் பண்ணுறாங்க தனியாக. விடுங்க, நான் உங்களுக்கோசம் வீடியோ எடுத்து போடுறேன். என்னென்ன சொல்றோம் பாருங்க. ஸோ காய்ஸ், ஃபைனலாக நம்ம ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். போகிற வழியே சரியில்லை, ரொம்ப டஃப் ஆகுது. இந்த பையன் பிளாகர்ல தானே நான் செல்ஃபி ஸ்டிக்கு கிம்பல்லாம் விட்டு வந்தேன். கூட வராருன்ட்டு அசிங்கம் பத்துறாங்க. அண்ணா கையில பிடிச்சி வரா போல பிளாகர். கையில் பிடிச்சி நேச்சுரலாக இருக்கும். நம்ம கண்ணனை பிடிக்கிறது எங்க மீனை காணோம் கைஸ். மீன் போடுறான். ஸ்லோமோவா? இருங்க. ஸோ கைஸ், ஃபால்ஸு பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்குது கைஸ். நம்ம போன ஃபால்ஸை விட இந்த ஃபால்ஸை பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகம் தான். பட் சின்னதாக தான் இருக்குது. அருவி நான் தண்ணி ஊற்றுன்னு பார்த்தா ஓடியாருது. ரிவர் மாரி இருக்குது கைஸ். இது நம்ம பசங்க இதோ போகிறாங்க. சரி கைஸ், நாங்கள் இதுக்கு மேலே தண்ணியில் ஆட்டம் போகிறத மட்டும் எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஓகேவா? இதுக்கு மேலே இந்த பாறையில் நடந்து போகிறது டேஞ்சர் தான், ஓகேவா? இப்போ வந்து நம்ம பையன் உயிர் பயத்தை காட்ட போறாரு ஒருத்தருக்கு. பத்தல அவ்வளோதான், உயிர் பயத்தை காட்டிட்டீங்க. பார்த்தீங்கன்னா நம்ம குளிச்சுட்டோம். இதுக்கு மேலே வந்து நம்மளால் ஆட்டம் போட முடியல. நீச்சல் வேறு தெரியல எங்களுக்கு. நானும் தலையும் பார்த்தீங்கன்னா அரைகுறதான் நீச்சல். அவர் கூட ஓரளவு அடிப்பார். எனக்கு அடிக்க சுத்தமாக வராது. நான் இந்த கயிறு இருக்குல்ல, அந்த கயிறுக்குள்ளேயே தான் நான் சுற்றி வந்துருந்தேன். அதை நான் வீடியோ எடுக்கல. எடுத்தால் நல்லா இருக்காது, அதனால நான் எடுக்கவே இல்லை. 8 அடிக்கு மேலே ஆடும். 8 அடிக்கு மேலே ஆடும், எப்பவுமே சரியான ஆடும். அந்த கயிறை தாண்டி போனாலே கால் வந்து எட்ட மாட்டுது, கீழே போயிட்டே இருக்கும் உள்ள. சரியா? அதனால ஜாக்கெட் வாங்கிட்டு போங்க. ஜாக்கெட் தரமாட்டுறாங்க. லைஃப் ஜாக்கெட்டு 100 ரூபாய் கேட்குறாங்க. 1 ஹவர் தானா, ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் நினைக்கிறேன். டைமிங் சரியா தெரியல. 100 ரூபாய் கேட்குறாங்க. ஆனால் ஜாக்கெட் வாங்குறதுக்கு கூட இங்கே கூட்டம். கம்மனு கைஸ், இவங்க வந்து விளாகடி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க கைஸ். பார்த்தீங்கன்னா இந்த ஜாக்கெட் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட குவான்டிட்டியே கம்மியாக தான் இருக்கு, ஓகேவா? அதனால கம்மனே இருங்க. நீங்க வேற விளாகடி சொல்லவே பாதாளத்துக்கு எல்லாரும் சாவச்சுட்டு போயிடுவேன், ஓகேவா கைஸ்? நீ வெயிட் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். எங்கள் டீமில் ஒருத்தர் 1/2 மணி நேரமாக போராடி ஒரு ஜாக்கெட்டை உஷார் பண்ணி வந்து இந்த ஒரு கதையாக சுற்றின்னு இருக்காப்புல. அவருதான். இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கடை சாத்தி மூடுற நேரத்தில் கற்பூரம் ஏற்றுற நேரத்தில் கடை சாத்தி கற்பூரம் ஏற்றுற நேரத்தில் போயிட்டு ஜாக்கெட் கேட்க போயிருக்காரு. அவர் வாங்கிட்டு வருவாரா? அது இருக்காரு, நான் காட்டுற பாருங்க. அங்கே இருக்காரு, அது கை கட்டி நின்று இருக்காரு பார்த்தீங்களா? அது நிற்கிறாரு பாருங்க, அவர் தான். அது செட்டி போட்டு நிற்கிறாரு, அவர் தான், ஓகேவா? அவர் வாங்கிட்டு வருவாரா மாட்டாரான்னு தெரியல, ஓகேவா? நாங்கள் அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதில் காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான், ஓகேவா? இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? சரி, ஓகே. இதோட நான் இந்த விளாகை முடிச்சுக்கிறேன். ஏதோ ஃபால்ஸ் வந்துட்டோம், பார்த்தாச்சு. சென்னையிலேருந்து ஒரு 110 வரும். சென்னையிலேருந்து 120 கிட்ட வரும். நாங்களே தாம்பரத்துல 120 130 கிட்ட இருக்கும். நான் உங்களுக்கு டிஸ்பிளேல போடுறேன் எவ்வளோ கிலோமீட்டர் வருது. என்னன்னா ஏரியா வந்து புத்தூர் கட்டு போடுவாங்கல்ல, அந்த ஏரியா. புத்தூர் கட்டுற ஏரியா இது. இந்த இடத்தோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் அதான், ஓகேவா? சரி, ஓகே கைஸ், இதோட விளாக முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யூடியூபர் இப்போ சாப்பிட